2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2026 சட்டசபை தேர்தலில் புதிதாக விஜய் களமிறங்கியிருக்கும் நிலையில் சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா என தெரியாமல் வெளிப்பிதுங்கி நிற்கும் திமுகவுக்கு இப்போது உறுதி பேசும் தக்னி முஸ்லிம்கள் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளனர். தக்னி முஸ்லிம் கூட்டமைப்பு நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: திமுக ஆட்சி அமைந்த பின் வக்ஃப் வாரியத்தின் செயல்பாடு மிகவும் மோசமாகிவிட்டது. நிரந்தரமான முதன்மை அலுவலரை கூட நியமிக்காமல் வஞ்சித்துள்ளது. இதனால் முஸ்லிம் மக்கள் திமுகவுக்கு எதிராக உள்ளனர். சில முஸ்லிம் கட்சிகளை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஏதோ ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் திமுகவின் பின்னால் நிற்பது போன்ற மாயையை அவர்கள் உருவாக்குகின்றனர். திமுக கொடுக்கும் தேர்தல் நிதிக்காக முஸ்லிம் கட்சிகளும் வாய்மூடி அமைதியாக உள்ளன. தமிழகத்தில் 1.7% உள்ள தக்னி எனும் உறுதி பேசும் மக்களை திமுக வஞ்சிக்கிறது. வட ஆற்காடு மாவட்டங்கள் மற்றும் கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட பகுதியில் அடர்த்தியாக வசிக்கும் தக்னி முஸ்லிம்கள் 12 தொகுதிகளில் திமுக வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து வந்தோம். ஆனால் அவர்கள் ஆட்சியில் அரசியல், அரசு என எதிலும் தக்னிகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. உருது பள்ளிகளுக்கு எவ்வித சிறப்பு திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. இருமொழிக் கொள்கை என்ற பெயரில் உருதை ஒரு மொழி பாடம் போலாக்கிவிட்டனர். எனவே இந்த முறை திமுகவை நம்ப நாங்கள் தயாராக இல்லை என்று கூறினர். ஏற்கனவே சன்னி முஸ்லிம்கள் தங்கள் வழிபாட்டு முறைக்கு எதிரானவரை தலைமை ஹாஜியாக நியமித்ததால் திமுக அரசுக்கு எதிராக திரும்பியுள்ளனர். இப்போது தக்னி முஸ்லிம் அமைப்புகளும் எதிராக திரும்பிவிட்டதால் இதை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் திமுக தரப்பு தடுமாறுகிறது.